இன்னைக்கு குக்கர்ல எப்படி டேஸ்டியான கீரனூர் குழம்பு செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு சேர்த்துக்கலாம். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு 5 தக்காளி பழத்தை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம். அது கூட கத்திரிக்காய், மட்டன், உப்பு, குழம்புத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி, கொத்தமல்லி சேர்த்து 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. மட்டன் நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ அது கூட நான் பலாக்கொட்டை, உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். நீங்கள் வாழைக்காய், பூசணிக்காய் எது வேணாலும் சேர்க்கலாம். ஒரு சின்ன துண்டு தேங்காய், அது கூட ஒரு சின்ன எலுமிச்சளவு புளி சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம். கடைசியாக மாங்காயும் ஒரு டேபிள் ஸ்பூன் மேப்பொடி போட்டு கொத்தமல்லி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இப்போ எல்லா காயும் நல்லா குக் ஆயிருச்சு. நம்ம டேஸ்டியான கீரனூர் குழம்பு ரெடி. அதுக்கு நான் நெய் சோறு ரெடி பண்ணியிருக்கேன். அது கூட கீரனூர் குழம்பு, சிக்கன் கிரேவி வச்சு நம்ம சூடாக பரிமாறிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.